சென்னை மெரினா கடற்கரை அருகில் கலங்கரை விளக்கம் முதல் பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் வரை குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி வீடுகள் தற்போது தரை மட்டமாக்கப்பட்டு வருகின்றன. இங்கு குடியிருந்தோருக்கு மாற்று இடம் மற்றும் வீடுகள் ஒதுக்குவதில் முறைகேடுகள் நடப்பதாக இப்பகுதி வாசிகள் குமுறுகின்றனர். நான் 30 வருஷமா வாழ்ந்துட்டேன். இப்ப திடீர்னு வீடு முறையா கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்குது. எங்களுக்கு இப்ப வீடு காலி பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் அராஜகம் படுத்துறாங்க. அது கட்டி தராங்களோ இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. சில பேர் சொல்றாங்க கிடையாது, இங்க பாலம் வருது, மேம்பாலம் வருது, 4 வகை ரோடு வருது, இங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற சில பேர் சொல்றாங்க. இவங்க நாங்க கட்டி தரோம், ஃபுல்லாவே எடுத்துட்டு நாங்க பாதி கட்டி தரேன்றாங்க. அது கட்டி தருவாங்களோ இல்லையா கடவுள் தான் தெரியும். நேற்று என் சாமான பூரா வாரி வெளியே போட்டு நான் புருஷன் இல்லாம இருக்கிறேன். வந்த வீடை கூட எங்களை இல்லைன்னுட்டாங்க. எங்களை எங்கெங்க தூக்கொண்டு போய் போட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களால எதுவுமே பண்ண முடியாது. எல்லா மக்களும் வேலைக்கு போறோம். அன்னாடு வேலை பார்த்தா அன்னாடு கூலி ஆளுக தான் இருக்கிறவங்க. பிசன் பண்ணு அவங்களும் கூலி பாட்டு தான் பண்றாங்க. எங்களை எங்கேயும் கொண்டு போய் போட்டாக்கா நாங்க அங்க இருந்து பஸ் பேர் பிடிச்சி வந்து வேலை செய்ய முடியாது. 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு குடிசை மாற்று வாரிய வீடுகள் கட்டித்தரப்பட்டன. 750க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் மீனவ சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். திடீரென அவர்களை அப்புறப்படுத்துவது மீனவ சமுதாய மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிள்ளைங்களுக்கு படிப்பு வசதி இங்க இருக்குது, எங்களுக்கு வேலை வசதி இங்க இருக்குது. எங்கெல்லாம் தூக்கின்னு போய் போட்டீங்கன்னா பிள்ளைங்க படிப்பு கெடுமா, எங்க வேலை கெடுமா, எங்களுக்கு படிப்புக்கு பதில் சொல்லுவாங்களா, பிள்ளைங்க படிப்புக்கு பதில் சொல்லுவாங்களா? பூர்வீகமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வீடு கொடுத்தே ஆகணும் அரசாங்கம். ஆனா பூர்வீகத்துக்கே இங்க வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இங்க வசிக்காதவங்களே இன்னைக்கு இடையில வீடு வாங்கி இருக்கிறாங்க. அதுக்குண்டான அலாட்மெண்ட்லாம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு, அதுக்குண்டான காரெல்லாம் எங்க இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. பணத்தை வாங்கிக் கொண்டு இடத்தை ஒதுக்குவதாக தற்போது புகார் எழுந்துள்ளது. கடலும் கடல் சார்ந்த பகுதியுமாக வாழ்ந்து வரும் மீனவர்களை அரசு தவிக்க விடலாமா?